நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரி அப்படின்னா, பரிகாரம் அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன். அதாவது அது சப்ஸ்டிடியூஷன் சொல்றதை விட, ஒரு காரியம் நமக்கு நலமாய் நடப்பதற்காக ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் நலமாய் நடக்கும் என்று செய்யப்படுகிற ஒரு விஷயம் தான் என்னது? பரிகாரம். அப்போ இந்த பரிகாரம்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில ஒரு தவறு நடக்குது, வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில ஒரு வியாதியோ அது ஒரு பலவீனமோ அல்லது வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு நஷ்டங்களோ எல்லாவற்றுக்கும் என்ன பண்றான் மனுஷன் இந்த நாட்களில்? ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு பரிகாரம் செய்கிறான் இல்லையா? அது இது மதங்களின் அடிப்படையில் அல்லாமல் பொதுவாகவே எல்லா மார்க்கத்தினரும் ஒன்றை செய்கிறார்கள். இதை இப்படி செஞ்சா என்ன ஆயிடும், இது இப்படி நடந்துரும், இது அப்படி பண்ணா இது இப்படி நடந்துரும் என்று சொல்லி பரிகாரங்களை மக்கள் தேடிக்கொண்டு போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா, ஒரு பரிகாரம் அந்த பரிகாரத்தின் பிரச்சனையை மட்டும்தான் தீர்க்கும் அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. அது தீர்க்குமோ தீர்க்காதோ, ஆனா அவனுடைய நம்பிக்கை என்னன்னா, அடுத்த பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், அதற்கு வேறு ஒரு பரிகாரத்துக்கு தான் போக வேண்டும் என்று சொல்லி மனிதன் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு கஷ்ட காரியங்களுக்கும் பரிகாரத்தை தேடிக்கொண்டு போகிறான். விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எந்த பொருட்செலவும் இல்லாமல் ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறது. கல்வாரி சிலுவையில் இயேசு தம்மை தாமே பலியாக்கி ஒரு மாபெரும் பரிகாரத்தை செய்து கொடுத்திருக்கிறார். அவர் வேற யாரை அல்ல, தம்மை தாமே பலி செலுத்தி தமது சொந்த இரத்தத்தை சிந்தி தம்மை தாமே ஜீவனை ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு பரிகாரத்தை செய்திருக்கிறார். அத புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு விளங்கும்படியாய் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை செய்து கொடுத்துட்டு சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்துக்கு 2 வசனங்கள் முன்னால வாசிக்கலாம். 24, 25, 26 சம்பவம்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து அவங்க போகும்போது 3 நாட்கள் என்ன பண்றாங்க, தண்ணி குடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. தண்ணீர் இல்லை. இதை ஒரு இடத்துல போறாங்க, அங்க போய் அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. அது கசப்பா இருக்குது. கசப்பா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? மாறா. மாறா அப்படின்னா எபிரேய மொழியில மாறா அப்படின்னா கசப்பு அப்படின்னு அர்த்தம். அத வேத வல்லுநர்கள் அந்த இடத்தை ஆராய்ச்சியின்படி சொல்றாங்க, அது தண்ணீர் அல்ல, அதுன்னா க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய். இன்னைக்கு நம்ம எண்ணெயை கண்டுபிடிச்சிட்டோம், அன்னைக்கு என்ன பண்ண முடியல, இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்காங்க. தண்ணி மாதிரி தானே இருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, குடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலை. we do not have authentic report. பட் ஆனால் அந்த இடத்தின் ஆராய்ச்சியாளர்களும் அதை வேத பண்டிதர்களும் அப்படிதான் சொல்றாங்க. அப்போ அந்த தண்ணீரை போய் குடிக்கிறாங்க. எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. உடனே ஆண்டவர் மோசைக்கு விரோதம் என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறார்கள். 3 நாளைக்கு முன்னாடி தான் சார் செங்கடலை ஆண்டவர் 2ஆய் பிளந்தார். கொஞ்ச நாள் இப்பதான் ஒரு 3 days பிஃபோர் செங்கடலை 2ஆக என்ன பண்ணினார்? பிளந்தார். கண்களுக்கு முன்பாக அதிசயங்களை செய்தார். கண்களுக்கு முன்பாக மாபெரும் அற்புதம். உலகம் இப்படி ஒரு அற்புதத்தை என்ன பண்ண முடியும், பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு அற்புதம். 2 பக்கமும் தண்ணீர் மதில் போல் நிற்கிறது. நடுவில் என்ன பண்றாங்க? இவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை கண்ணால கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் தான் என்ன ஆயிட்டாங்களாம்? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். முறுமுறுக்க ஆரம்பித்த உடனே ஆண்டவர் மோசே என்ன பண்றாரு? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மரத்தை காண்பித்து அந்த மரத்தை என்ன பண்ணு, வெட்டி அதை போய் அந்த தண்ணியில போடு, அது என்ன ஆகும்? கசப்பு நீங்கி போகும் என்று சொன்னார். அங்க மோசே போறாரு, அந்த மரத்தை வெட்டுறாரு, அங்க தண்ணியில தூக்கி போடுறாரு. என்ன ஆகுது? கசப்பு நீங்கி போயிடுச்சு. அப்பதான் சொல்ற, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ இந்த மரம், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா புரிஞ்சு பதில் சொல்லுங்க. இவங்க செங்கடலை கடந்து அந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை குடிச்ச பிற்பாடு அந்த மரம் முளைத்ததா, அல்லது ஏற்கனவே ஒரு மரம் முளைக்கப்பட்டு இருந்ததா? புரியலையா? இவங்க அந்த மரம் அன்னைக்கு தான் முளைத்திருந்ததா, அல்லது ஏற்கனவே அந்த மரம் அங்க இருந்துச்சா? ஏற்கனவே இருந்த மரம்.
நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு கசப்பு வரப்போது, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் வருது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துன்பமான சூழ்நிலை, அது வியாதியா இருக்கலாம், அது பிள்ளைகளை குறித்த கலக்கமா இருக்கலாம், அல்லது அது அந்த துன்பம் என்பது எந்த வகையில வேணாலும் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், துன்பத்திற்கான பரிகாரம் இனிமேல் செய்யப்பட்டதல்ல, அது ஏற்கனவே செய்யப்பட்டதாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வருவதற்கு முன்னாடியே இந்த இடத்தில் கசப்புக்குள் வருவார்கள், அது மதுரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு மரத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தார், நியமித்து இருந்தார். ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும், உங்கள் வியாதிகளுக்கும், உங்கள் கஷ்டங்களுக்கும் இனி தீர்வை வைக்கிற தேவன் அல்ல, ஏற்கனவே ஒரு தீர்வை என்ன பண்ணியிருக்கார், வைத்து இருக்கிறார். நீங்க கேட்க வேண்டிய என்ன தெரியுமா, அந்த தீர்வு எந்த பக்கம் இருக்குது? ஷோ மீ தி வே, ஆண்டவரே எனக்கு வழியை காண்பித்தருளும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், கேட்க வேண்டும். வெட்டி தூக்கி தண்ணியில போடுறாங்க, தண்ணி என்ன ஆகுது, மதுரமான தண்ணீராய் மாறிற்று. பாருங்க, ஆண்டவருடைய அந்த அனுக்கிரகங்களை இப்படிதான் வித்தியாசமா இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஒரு துன்பத்தில் இருக்கிறீங்க, ஏதோ ஒரு இழப்பு நிமித்தம் ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை மனுஷங்க என்ன பண்றாங்க, ஆறுதல் படுத்துறாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஆறுதலை அடைந்து விட்டீர்கள் என்று இருக்கட்டுமே, துன்பம் வேணா நீங்க மறந்திருப்பீங்க, துக்கத்தை வேணா என்ன பண்ணிருப்பீங்க, மறந்திருப்பீர்கள். பெயரளவு உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு வேணா இருந்திருக்கும். ஆனா ஆண்டவருடைய ஆறுதல் என்பது துக்கத்தை என்ன பண்றதுல, தொடச்சிட்டு போறதுல, துன்பத்தை சந்தோஷமாய் திருப்புகிறதா எனது ஆண்டவருடைய சித்தம். இவன் கசப்பை சாப்பிட்டா, மரம் விழுந்தப்புறம் கசப்பு போயிடுச்சுன்னு சொல்லப்படல, தண்ணீர் கசப்பிலிருந்து அப்படியே என்ன ஆகுது, திரும்பி அது மதுரத்துக்கு நேராய் திரும்பி வந்தது, அது தித்திப்பிற்கு நேராய் திரும்பி வந்தது, அது துன்பத்திலிருந்து சந்தோஷத்துக்கு நேராய் திரும்பினது, அது கஷ்டத்திலிருந்து விடுதலைக்கு நேராய் திரும்பினது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நெருக்கத்தில் இருந்த எனக்கு, என்னை நெருக்கத்திலிருந்து விடுவித்தீர் என்று சொல்லவில்லை, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலத்தை உண்டாக்கிறீர் என்று சொல்லுகிறார். எவ்வளவாய் நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் விரிவடைவீர்கள், எவ்வளவாய் கசப்புக்குள் செல்கிறீர்களோ அவ்வளவாய் மதுரத்தை சுவைப்பீர்கள், எவ்வளவாய் துன்பத்தை அனுபவிக்கிறீர்களோ அவ்வளவாய் மகிழ்ச்சிக்கு நேராய் கர்த்தர் என்ன பண்ணுகிறவர், திரும்ப பண்ணுகிறவர். எத்தனை பேர் சொல்லுங்க, வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருக்கு சார், கை தூக்க வேண்டாம். சில பேர் கசப்புன்னு சொல்றது கூட, அது கூட ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண கூட இருக்க. நான் சொல்றேன், எவ்வளவு கசந்து இருக்குதோ அவ்வளவு உங்க நாவை கர்த்தர் தித்திப்பாக்க போகிறார். எவ்வளவாய் கசப்போடு இருக்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஆண்டவர் தருகிற தித்திப்பை சுவைக்க போகிறீர்கள். இதுக்கு காரணம் எங்க தெரியுமா வருது, மரம் போடப்படுவதற்கு முன்னாடி, மரம் போட்டப்பட்டதற்கு பின்னாடி. காலங்களை கர்த்தர் இரண்டாக பிரித்தார், கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். அந்த மாதிரி தண்ணீருக்கு ரெண்டு வரலாறு தான். மரம் போடப்பட்டதற்கு முன்னாடி, மரம் போடப்பட்டதற்கு பின்னாடி. சொல்லுங்க, மரம் போடப்பட்டதற்கு முன்னாடி, ரெண்டாவது மரம் போடப்பட்டதற்கு. மரம் குறுக்க வராத வரைக்கும் எப்படிதான் இருக்கும், கசப்பாதான் இருக்கும். என்னைக்கு மரம் குறுக்க வருதோ அப்படியே கேம் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகி மாற ஆரம்பிக்கும். இயேசு நம்முடைய வாழ்க்கையில இடைப்படாத வரைக்கும் கசப்பு இருந்து கொண்டு இருப்பது போல் காணப்படும். எப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறாரோ, எப்போ இயேசு உங்களை சந்திக்க வருகிறாரோ, எப்போ இயேசுவை நீங்கள் எட்டி பிடிக்கிறீர்களோ, அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை கர்த்தர் வேறு விதத்தில் திரும்ப வல்ல. அவர் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கசப்பில் இருந்தோ அதை தித்துப்புக்கு நேராய் திருப்ப வல்லவர். ஜீசஸ் த கேம் சேஞ்சர். உங்க வாழ்க்கையில இயேசு ஒரு கேம் சேஞ்சர். இயேசு வராத வரைக்கும் அந்த இடம் எப்படி இருக்கணும், புலம்பல்ல இருக்கும். உதாரணமா, லாசரு இறந்து போயிட்டாரு, 4 நாட்கள் ஆயிடுச்சு, அவர் வரவே இல்லை. செல்போனும் கிடையாது, இயேசுவுக்கு இமெயிலும் என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு ஊரா போய் என்ன பண்றாரு, சுவிசேஷம் அறிவிக்காரு. இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. 4 நாளும் என்ன எடுத்துக்காங்க, அழுகை, புலம்பல், இழப்பின் வேதனை, கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறார்கள், துக்கத்தோட இருக்கிறாங்க. 4 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆகல, துக்கம் நிக்கல, எல்லாம் கூடி என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இப்போ இயேசு இன்னும் அங்க வரல. இயேசு அந்த வீட்டுக்குள்ள வராத வரைக்கும் புலம்பலும்
அழுகையும் தான் அங்க வந்து கொண்டிருக்கிறது. இயேசு ஊருக்கு வெளியே வந்துட்டார்னு சொன்ன உடனே ஒரு நம்பிக்கை. பிறகு என்ன நம்பிக்கைன்னா, இயேசு வந்துட்டா ஒரு ஆறுதல் கிடைச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க. இயேசுவை போய் வருந்தி கூப்பிட்டு வராங்க. அப்போ பல சம்பவங்கள் நடக்குது. இவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் போக பண்றாரு. அந்த கல்லை புரட்டி போடுங்க, நான் என்ன பண்ண போறேன், லாசரு இப்போவே என்ன பண்ண போறேன், வெளியே கூட்டிட்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த நிமிஷத்துல கல்லை புரட்டி போடுறாங்க. அவர் உயிர் உள்ளவனை கூப்பிட்டது போல என்ன கூப்பிடுறாரு, லாசருவே வெளியே வான்னு சொன்னார். 4 நாள் அந்த வீட்டில் என்ன இருந்துச்சு, அழுகை. 4 நாட்களும் அந்த வீட்டில் என்ன கிடையாது, போஜனம் இருந்திருக்காது. 4 நாட்களும் துன்பத்தை அனுபவித்து இருந்திருப்பார்கள். 4 நாட்களும் கண்ணீர் சுரந்து இழப்பின் மத்தியில ஏங்கி 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 எதிர்காலத்தை குறித்து கலக்கம் அடைந்து துக்கத்தோடு இருந்திருப்பார்கள். ஆனா இயேசு எப்போ அந்த கிராமத்துக்குள் பிரவேசித்தாரோ துன்பத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் திரும்ப பண்ணினார். அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு பந்தி இருந்தார், லாசரும் அவரோட கூட பந்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு என் வாழ்க்கையில மிகப்பெரிய கேம் சேஞ்சர். இயேசு எப்ப நம்ம வாழ்க்கையில வர்றாரோ அங்க சீன் மாற ஆரம்பிக்கும், அங்க கேம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவர் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். இப்போ இந்த மரம் போடப்பட்டதுக்கு முன்னாட கசப்பு இருந்தது, மரம் போடப்பட்ட பிற்பாடு அந்த கசப்பு நீங்கினது என்று சொல்லப்படல, கசப்பு மதுரமாய் மாறி போனது. யார் அந்த மரம்? வேதம் சொல்கிறது, ஏசாயா 53ஆம் அதிகாரம், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். யார் இந்த கிளை? இயேசுதான் அந்த கிளை. யார் அந்த மரம்? இயேசுதான் அந்த மரம். வறண்ட நிலத்தில் பூமியிலிருந்து எழும்ப முளைக்கப்படும்படி அனுப்பப்பட்ட கிளை என்னப்பட்ட தேவன். இங்க அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நமக்காக என்ன பண்ணினாராம், பாவ பரிகாரத்தை செய்து நமக்காக அவர் சிலுவையை சுமந்து நமக்கு என்ன பண்ணினாராம், வியாதிகள் நம்மை விட்டு நீங்கும்படி செய்தார். அதை ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டு. அப்போ இயேசு, அப்போ இந்த வியாதி அந்த இடத்துல சொல்லப்பட்டு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். வியாதினா வியாதியை மாத்திரம்தான் ஆண்டவர் பண்ணுவாரா என்று கேட்கக்கூடாது. சிலுவையில் ஆண்டவர், சிலுவையை நம்ம என்ன பார்க்குறோம்னா, இயேசு வந்தாருங்க, அவர் நல்லவர், அவர் மேலே அன்னைக்கு ஒரு ரேண்டமாக ஒரு ஒரு கிறிஸ்தவ ஒரு பிலீவர் தான் பாருங்க, அவரை கூப்பிட்டு கேட்கும்போது சிலுவையில் இயேசு என்ன செஞ்சாருன்னு கேட்டால் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அவர் நல்லவர், நல்ல ஊழியம் பண்ணார், அதனால பொறாமப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. விசுவாசிக்கு இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்னு கூட என்ன ஆக மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்னா என்ன நினச்சிக்கிறாங்க, இயேசு வந்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் கொன்னுட்டாங்க, அதை அவர் ஜெயிக்கிறதுக்காக என்ன பண்ணார், உயிரோடு எழும்பி வந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசு உயிரோடு இருக்கணும்னு காட்டணும்னு அதற்காக உயிர் தள்ளலை. நீங்களும் நானும் இப்படி எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்புவதற்காக என்ன பண்ணினார், அவர் உயிரோடு எழும்பினார். இயேசு சிலுவையை சுமந்தது அவருக்காக அல்ல, உங்களுக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக தான் என்ன பண்ணார், இயேசு சிலுவையை சுமந்தார். ஒவ்வொருவருக்காகவும் சிலுவை சுமந்தார். அவர் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்து, ஒவ்வொருவரையும் சிந்தையில் வைத்து என்ன பண்ணார், சிலுவையை சுமந்தார். சிலுவை என்பது எதுவும் பாவத்திற்காக இயேசுவை கொன்னுட்டாங்க என்ற இடம் அல்ல. சிலுவையில் ஆண்டவர் பாவத்தின் தண்டனையை மாத்திரம் அல்ல, பாவத்தையும் சேர்த்து என்ன பண்ணினார், சுமந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நாம நிறைய பேருடைய செய்திகள் இப்படி வர்றதுனால அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் தான் பார்க்குறாங்க மக்கள். என்ன ஆகுதுன்னா, இயேசு வந்து நாம வாங்க வேண்டிய தண்டனையை இயேசு சிலுவையில் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுனால அந்த ஒரு ஆஸ்பெக்டை மட்டும்தான், அந்த ஒரு தன்மையை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அது மாத்திரம் அல்ல, இயேசு என்னுடைய பாவத்தின் விளைவுகளை மாத்திரம் அல்ல, என் பாவத்தையே சேர்ந்து என்ன பண்ணினார், சுமந்தார். என் பாவங்களையும் சேர்த்து அந்த பாவத்தினால் உண்டாகிற sin and the consequences of sin, பாவத்தையும் பாவத்தின் விளைவுகளையும் சேர்த்து என்ன பண்ணார், சிலுவையில் சுமந்தார். இயேசு ஏதோ வந்தார், அவரை சிலுவையில் அடித்தாங்க, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க, அவர் உயிரோடு எந்திரிச்சு அதை ஜெயிச்சாரு.
எனக்காக தான் சிலுவையை சுமந்தார், உங்களுக்காக தான் சிலுவையை சுமந்தார், உங்கள் பாவங்களுக்காகவும் உங்கள் பாவத்தின் தண்டனைகளுக்காகவும் தான் சிலுவையை சுமந்தார். அதற்காக தான் அங்க என்ன பண்ணார்? மரித்தார். அப்போ இந்த வியாதி உடைய துவக்கம் எங்க இருக்குதுன்னா, மனுஷன் வாழ்க்கையில் என்னைக்கு பாவம் வந்ததோ அங்கதான் என்ன வந்துச்சு? வியாதி வந்தது. சும்மாலாம் வியாதி ஒன்று வரல. ஆதாமும் ஏவாளும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சாகுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது, வியாதி அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. என்னைக்கு பாவம் வந்ததோ பாவத்தோடைய போனஸ் தான் என்னது? இந்த வியாதிகள் எல்லாம் உள்ள வந்தது. பாவம் என்னாகும்? பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்ற வார்த்தையின்படி பாவம் வளரும் போது என்ன ஆகுது? அது மரணத்தை கொடுத்தது. அப்போ பாவம் வந்த பிற்பாடு தான் ஒரு மனுஷனுக்கு என்ன வந்தது? சாபம் வந்தது. முள்ளும் குறுக்கும் அவன் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? பிறப்பித்தது. அவன் வாழ்க்கையில சாபங்கள் வந்தது. நெற்றி வேர்வை நிலத்துல விழணும்னு சொன்னாரு. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். அப்போ பாவத்தினுடைய இந்த அஜெண்டா, இந்த போனஸ், இந்த பாவத்தோடைய எல்லாத்தையும் என்ன பண்ணிருச்சு? எல்லாம் உள்ள வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் எதை முக்கியம்? ஆணி வேறு தான் முக்கியம். எதை சரி பண்ணணும்? வேற சரி பண்ணிட்டா என்ன ஆயிடும்? எல்லாம் சரியா வந்துடும். அப்போ ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் முதலாவது சரி பண்ற இடம் எங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அதனாலதான் அந்த யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சொல்லும்போது, நியமங்களை கற்றுக் கொடுத்து தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீ என்ன பண்ண? செவி கொடுத்தனா எகிப்திற்கு வர பண்ணின வியாதி ஒன்றையும் என்ன பண்ண மாட்டேன்? வர பண்ண மாட்டேன். நீ கீழ்ப்படினும், ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இதெல்லாம் வராது என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்றாருன்னா, வேற சரி பண்ணிட்டா, ரூட்டை சரி பண்ணிட்டா என்ன ஆகும்? எல்லாம் சரியாயிடும். அப்போ இவங்களுக்கு பாவத்தை தான் என்ன பண்ணணும்? முதல்ல மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வந்த பாவத்தை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாகிவிடும். அதனாலதான் கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாரு? பாவத்தை சுமந்தார். பாவத்தை சுமக்கும் போது பாவத்தோட தொங்கி கொண்டிருந்த எல்லா சங்கிலிகளையும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? மொத்தமாய் சுமந்து அதை தீர்த்து போட்டார். இன்னைக்கு வியாதியை கொண்டாடுகிற கிறிஸ்தவங்க கூட இருக்கிறாங்க, தெரியுமா? வியாதியை கொண்டாடுகிற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல பாடம் கொடுத்துருக்காரு பிரதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல கர்த்தருக்காக அனுபவிக்கிற பாடை கொடுத்துருக்காரு. எது? வியாதியா? ஆண்டவர் யாருக்கும் வியாதியை கொடுக்கிற தேவன் அல்ல. வியாதியை போக்க வந்த தேவன், சுகத்தை கொடுக்க வந்த தேவன், பலவீனத்தை மாற்ற வந்த தேவன். அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? பாவத்தை கர்த்தர் சுமந்திருக்கிறார், நான் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். நம்புறீங்களா? அப்ப சரீர சுகம் உங்களுடைய சொத்து, ஆரோக்கியம் உங்களுடைய சொத்து. என்னைக்குமே உங்க வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? நெகட்டிவான வார்த்தை வரக்கூடாது. நேற்று கூட எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், சுகரு குறையணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க, சுகரே சுகமாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய மனநிலையில எப்படி இருக்குன்னா, சுகர்னா என்ன ஆகாது? சுகமே ஆகாது. விசுவாசிங்க செத்தவன் உயிரோடு எழும்புவாங்க கூட விசுவாசிச்சிருவாங்க. ஆனா இந்த டயாபிட்டிஸ் சுகமாகுங்கிறத யார் விசுவாசிக்க மாட்டாங்க. ஏன்னா அது காலங்காலமா மனுஷங்களும் மருத்துவமும் என்ன பண்ணிருச்சு? அதை மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிருச்சு. அப்படி சுகர்னா அது கடைசி வரைக்கும் எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும், அது சுகமாகாது அப்படின்னு அப்படி மைண்டில் வந்ததுனால சுகரோடு வாழ பழகி, கொரோனாவோடு வாழ பழகி கொள்ளுங்கிற மாதிரி சுகரோடு வாழ பழகி கொள்ளுங்கிற மாதிரி மனுஷன் என்ன ஆகிட்டு இருக்கு? அதோடு சேர்ந்து டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த மாதத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தீர்க்கப்படாத நீண்ட நாள் வியாதிகளை கர்த்தர் இந்த மாசத்தோடு முறித்து போடும்படி எழுதி வைத்து ஜெபிங்க. கர்த்தாவே, நீர் என் பரிகாரியாகிய தேவனாய் இருக்கிறபடினால் இந்த மாதத்தோடு என் வாழ்க்கையில நீண்ட நாள் வியாதிகள், அது எந்த அது வெளியுறுப்போ உள்ளுறுப்போ, அது மனம் சம்பந்தப்பட்டதோ, அது என்னவா இருந்தாலும், பலவீனம், நடுக்கம், அது வாட் எவர் இட் இஸ், அது ஒரு வியாதியா இல்லாம வேற பிரச்சனையா கூட இருக்கலாம், அது கடன் பாரமாய் கூட இருக்கலாம், அது துன்பமாய் கூட இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த வேதனையாய் கூட இருக்கலாம், அது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற கஷ்டத்தின் பாதைகளாய் கூட இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசைகள் புறப்பட்டு வரும். யாரெல்லாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறீர்களோ உங்களுக்கு ஒத்தாசைகள் புறப்பட்டு வரும், உங்களுக்கு சுகம் புறப்பட்டு வரும், ஆரோக்கியம் புறப்பட்டு வரும். In the midst of your sickness, look upon the cross.
பாஸ். உங்களுடைய வியாதியின் நடுவில் இருந்து சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்கள் கடன் பாரத்திலிருந்து சிலுவையை நோக்கி பாருங்கள். யார் கைவிட்டாலும் சிலுவை ஒரு நாளும் உங்களை கைவிடாது. சிலுவைனா இயேசுவை நோக்கி பார்க்க சொல்றேன். கல்வாரி சிலுவையில் அவர் செய்த தியாகங்களை, கல்வாரி சிலுவையில் அவர் உங்களுக்கு செய்து கொடுத்த நீதியை நோக்கி பாருங்கள். நான் அப்படி சொல்லிட்டேங்கிறதுக்காக ரோட்ல போற சிலுவையை பார்த்து தொட்டு கொண்டு போங்கன்னு சொல்லல. சிலுவை என்று சொல்லப்படுவது இயேசுவின் மரணத்தை உங்களை நோக்கி பார்க்க சொல்லுகிறேன். கல்வாரி சிலுவையில் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இன்னைக்கு நம்பிக்கையோட சொல்லுங்க, எனக்கு பரிகாரி என்னுடைய இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காய் கருதுவார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்காக யாவையும் செய்வார். நான் நம்புவதற்கு ஒரு சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். என் பலவீனங்களை மாற்ற என் சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். என் பலவீனங்களை மறைய பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, பலவீனத்திலிருந்து என்னை பலனாய் மாற பண்ணுகிறவர், சுகவீனத்திலிருந்து என்னை சுகவானாய் மாற பண்ணுகிறவர், ஒன்றுமில்லாமல் இருந்து எனக்கு சகலவற்றை உருவாக்கி கொடுக்கிற தேவன். சின்னவனை தூக்கி எடுக்கிறவர் அல்ல, சின்னவனை ஆயிரமும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குற தேவன். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க இருந்து ரிவர்ஸ் பண்ணி உங்களை மேலே கொண்டு வருகிற என் தேவன் பெரியவர். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்த தாவீதை சும்மா ஆசீர்வதித்து அனுப்பல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இருக்கிற இடம் மோசமான இடமா இருந்தாலும் ஒத்தாசை தரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் ஆண்டவர் இந்த தாழ்விலிருந்து என்னை உயரத்திற்கு கொண்டு வருவீராக. அவரே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். கையில உயர்த்தி சொல்லுமா, இயேசு என்னுடைய பரிகாரி. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி.